ஹாய், ஹலோ, குட் மார்னிங். இன்னைக்கு மெசேஜ் ஆஃப் த டே உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட பேரு அல்லது தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Need to release with flow, bring nourishment and renewal, be a source of growth. ஓகே, அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு விஷயத்துல வந்து ஸ்டக்கா ஃபீல் பண்றீங்க. அதாவது இந்த விஷயம் வந்து நகர மாட்டேங்குது, அப்படியே அதே இடத்துல நிக்குது. அது வந்து வேலைகள்ல இருக்கலாம், அல்ல குடும்பத்துல இருக்கலாம், அல்லது வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். பட் ஆனா அதை வந்து அப்படியே கடவுள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுங்க. ஓகே, நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே, இயற்கையா நடக்கிற எந்த விஷயத்தையுமே நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது. நீங்க அந்த மாதிரி விடும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் வந்து growth ஆக ஆரம்பிக்கும். நீங்க கொடுக்க வேண்டியத கொடுத்துட்டு அதை போட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஓகே, முடிஞ்சா ஏதாவது ஒரு தண்ணி, ஓகே, மழை தண்ணியோ அல்லது வந்து கங்கா வாட்டர்னு விற்கும் இல்லையா, கங்கை தண்ணீர், அத ஒரு கப்புல வச்சு வீட்ல பூஜை ரூம்ல வச்சிருங்க. ஓகே, முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா நீங்க வெளில வேலைக்கு போனாலும் சரி, இல்ல காலையில எந்திரிச்சு ஒரு நல்ல வேலை, ஏதாவது ஒரு வேலையை செய்ய போறீங்கன்னா வீட்ல உள்ள பெரியவங்கள்ட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க. ஓகே, அதாவது அதை ஃப்ளோல விட்டுருங்க. தானா வளர்ந்து நீங்க கொடுத்த கேர், அன்பு, நீங்க கொடுத்த உழைப்பு எல்லாமே ரிட்டர்ன் வரும். ஸோ அதுக்கான கேரண்டி. ஓகே, இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஓகே.